தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கம் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 24ஆம் தேதி அன்று மாலை 6 மணியளவில் தலைநகர் கராகசுக்கு மேற்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த இரட்டை நிலநடுக்கங்கள் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவில் பதிவாகின. முதலில் 7.2 ரிக்டர் அளவிலான முன்னறிவிப்பு அதிர்வு ஏற்பட்ட 39 வினாடிகளுக்கு பின்னர் 7.5 ரிக்டர் அளவிலான முக்கிய அதிர்வு ஏற்பட்டது. இந்த அதிர்வுகள் யாராகுய் மாநிலத்தில் மையம் கொண்டிருந்தன. முதல் நிலநடுக்கம் சுமார் 22 கிலோமீட்டர் ஆழத்திலும் இரண்டாவது 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் கராகஸ் உட்பட பல பகுதிகளில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சாலைகளில் பெரும் விரிசல்கள் ஏற்பட்டன. அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அலறியடித்து வீதிகளில் ஓடினர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. காராகஸில் உள்ள பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதுவரை அதிகாரப்பூர்வமாக குறைந்தது 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பல இடிபாடுகளுக்குள் மக்கள் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. சில மதிப்பீடுகள் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை எச்சரிக்கின்றன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து புவேர்டோ ரிக்கோ மற்றும் விர்ஜின் தீவுகள் உள்ளிட்ட கரீபியன் பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் அந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. இதற்கிடையில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே ஜப்பானின் வடகிழக்கு பகுதியிலும் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. வெனிசுலா அரசு அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த இரட்டை நிலநடுக்கம் 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு வெனிசுலாவை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.